பட்டேன் 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 இல்லை ரோட்டில் நடந்து வரும்போது ஒரு பர்ஸ் இருந்தது. இதில் 1,00,000 இருக்கு. பட்டேன் எப்படி லூசு பையல. ரவி என்ன பண்ற? திலகா, நான் வீடியோ கொஞ்சம் கண்டென்ட்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன். சொல்லு. சரி பரவாயில்ல, நீ அதை அப்புறம் பாரு. கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. 2 மாவு பாக்கெட் மட்டும் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடு ரவி. சரி திலகா, இதான் நான் போய் வாங்கிட்டு வரேன். 2 வாங்கிட்டு வா. சரி திலகா. ஹாய். இப்போது நான் தோசை மாவு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். 2 பாக்கெட்டு கூடவே ஒரு பர்ஸும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது இந்த பர்ஸில் வந்து 1,00,000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திலகாவை நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். திலகா வந்து அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறா அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் தான். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டேன் இந்த பட்டு மாவு வாங்கின்னு வந்துட்டேன். இந்த பட்டு பொடி பட்டி இல்லை பட்டு. நான் தோசை மாவு வாங்க போனேன்னா, தோசை மாவு வாங்க போகும்போது பக்கத்தில் ரோட்டில் நடந்து வரும்போது ஒரு பர்ஸ் இருந்தது. இதில் 1,00,000 இருக்கு. பட்டு பொடி பட்டு. இருக்கட்டும், ஒரு பர்ஸ் இருந்தா நீ அங்க பக்கத்துல யார்கிட்ட இது பண்ண வேண்டியதானே? இல்லை பட்டு அது நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கதவெல்லாம் சாத்து டக்குன்னு பர்ஸை ஓபன் பண்ணி பாரு. கதவை அடைக்கணும். என்ன பர்ஸ் இது? எதுக்கு எடுத்துட்டு வந்த இந்த பார்சல்? 1,00,000 இருக்கு. பட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துல கீழே கேட்க வேண்டியதானே? கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதானே? பரவாயில்ல பட்டு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விடு. நம்ம சம்பாதிக்கிறதே நம்மளுக்கு நிக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டுல இருக்கிற கேமரால பாக்கலாம்ல யாரோடது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சரி பட்டு சரி, அதை ஓபன் பண்ணி பாரு. அதுல என்ன இருக்குன்னு பாப்போம். ஓபன் பண்ணி பார்க்கணும். அவங்களோட அட்ரஸ் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். லூசு பையன். ரூபாய் 1,00,000. ஆமா பட்டு, 1,00,000 கொடு. 1,00,000 ரூபாய். பின்னாடி குறிப்பு: படித்தவுடன் கிழித்து விடவும், உங்கள் வேலையை பார்க்கவும். நீ என்ன வேலை பார்த்துட்டு ஏமாத்துற? அப்படிதானே? ஹாய். இது வந்து ப்ராங்க் அப்படின்னாலும் ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்தோம். அதாவது ரோட்டில் வந்து இந்த மாதிரி பணம் ஏதாச்சும் அதிகமான அமௌண்ட்டோ இல்லை கம்மியான அமௌண்ட்டோ எந்த அமௌண்ட்டோ ரோட்டில் வந்து பணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை வந்து நம்ம திருட்டுத்தனமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனநிலைமைக்கும் நம்ம வரவே கூடாது. சரிங்களா, பணம் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் கிடைக்கும். அந்த பணத்தை கீழே கிடக்கிற பணம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினைக்கவே கூடாது. அந்த பணத்தை வந்து அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதே இடத்துல, ஏன்னா பணத்தை வந்து மிஸ் பண்ணவங்க வந்து ஒரு 1/2 hourல கண்டிப்பாக அந்த லொக்கேஷனுக்கு வந்து வருவாங்க. சரிங்களா, உண்மையிலே தொலைச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க. இந்த மாதிரி பணம் இருந்துச்சு அப்படின்னா, கீழே கிடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 30 நிமிஷம் நீங்கள் உட்காந்திங்கனாலே அந்த நபர் வந்து வருவாங்க. அவங்க வந்து எப்படி தொலைச்சாங்க அதுக்கான சின்ன அடையாளங்கள்லாம் கேட்டுட்டு அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஒப்படைக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ எல்லா இடத்துலையுமே சிசிடிவி வந்து இருக்குது. சரிங்களா, அதனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒப்படைச்சிடலாம். இல்லை பர்ஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பர்ஸில் கண்டிப்பாக அவங்களுடைய அட்ரஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அந்த அட்ரஸை பார்த்து உரிய நபர்கள்ட்ட அந்த பணத்தை வந்து நம்ம கொண்டு போய் ஒப்படைக்கிறது தான் சரியான ஒரு இது. சரிங்களா, அதனால் கீழே பணம் இருக்குதே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் எக்காரணம் கொண்டும் நீங்கள் நினச்சி பார்த்துடாதீங்க. சொல்கிறதுன்னு தெரில. ரவி ஃபஸ்ட் டைம் ஃப்ராங்க்லாம் பண்ணியிருக்குது. விடுங்க, பார்த்துக்கலாம். இன்னும் எவ்வளோ ஃப்ராங்க் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.